காலை பொழுதில் தருமபுரி மாவட்டத்தினுடைய தருமபுரி இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் என்று உருவாக்கி கடந்த 2 மாதங்களாக தொடர்ந்து பாடுபட்டு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொழிலதிபர்களையும் தொழில் முனைவோர்களையும் சந்தித்து தொடர்ந்து தன்முனைப்போடு முயற்சி எடுத்து பல்வேறு பணிகள் தனக்கு இருந்தாலும் அந்த பணிகள் எல்லாம் விட்டுவிட்டு தொடர்ந்து முயற்சி எடுத்து இத்தனை பேரை இங்கே திரட்டி ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து இந்த நிகழ்வில் ஏற்பாடு செய்த திரு வினோத் அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தருமபுரி இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் அது ஏதோ பேருக்கு ஆரம்பிச்சோம், அதோட மாதாந்திர கூட்டம் நடத்தணும். இங்க தொழில் வளர்ச்சி அப்படின்றது ஏற்கனவே நிறைய பேசிட்டோம், ஒண்ணுமே இல்லை. அதாவது ஒட்டுமொத்த உலகத்தை கம்பேர் பண்ணும்போது, உலகளாவிய வியாபாரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்திய பொருளாதாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் இருக்கு. அதுல தமிழ்நாடு சிறந்த உற்பத்தி மாநிலமாக இருந்தாலும் கூட தருமபுரி மாவட்டம் வந்து ரொம்ப ரொம்ப பின்தங்கியிருக்கு. எந்த மாவட்டத்துக்கு சென்று பார்த்தாலும் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற தொழில் வளர்ச்சின்றது ரொம்ப பின்தங்கி இருக்கு. அதிகப்படியான விழிப்புணர்வு இல்லாம இருக்கு. ஆனா தருமபுரி மாவட்டத்துல எல்லா அரசு அலுவலகங்களும் இருக்கு, அனைத்து துறை அரசு அலுவலகங்களும் இங்க இருக்கு. தொழில் சார்ந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றதோ, என்ன அரசு சார்ந்த திட்டங்கள் இருக்கு, நாம வந்து லோன் வாங்குறதோ இல்லை சப்சிடி வாங்குறதோ, இது எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து பக்கத்திலே அலுவலகங்கள் இருந்தாலும் எப்படி அணுகுவது, எப்படி அவங்களை போய் பார்க்கறது அப்படின்னும் போது நமக்கு இந்த அசோசியேஷன் தான் அதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி. இதை பயன்படுத்தி நாம் எளிமையா வந்து அந்த அலுவலகங்கள்ல சென்றடையலாம். அதற்கான தொடர் முயற்சி தான். ஏற்கனவே இருந்த சங்கங்களை வந்து தவறா செயல்பட்டு இருக்காங்க, இல்லை அல்லது செயல்படாமல் இருக்கிறாங்க அப்படின்னு பேசுனதே வந்து ஒரு பெரிய சிக்கலை உண்டு பண்ணிட்டாங்க. அப்படியெல்லாம் வந்து இந்த சங்கத்தை ஆரம்பிக்கல. அவங்க ஒரு பக்கம் வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க, அவங்களோட முயற்சி. நாம இன்னொரு பக்கம் இன்னும் சிறப்பா பண்ணுவோம். இன்னும் வந்துட்டு இது தனிப்பட்ட நபருக்கான ஒரு சங்கமா இல்லாம அத்தனை மக்களுக்குமான, அத்தனை தொழில் முனைவோருக்குமான ஒரு சங்கமா இது இருக்கணும் அப்படின்னு தான் வந்து தன்முனைப்போட இதை வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாருக்குமே வேலை இருக்கு, எல்லாருக்குமே தொழில் இருக்கு. இங்க வந்து நாம ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலையை நாங்க கம்பெனில பார்த்தாலும் எங்களுக்கு அதுக்கான பலன்கள் கிடைக்கும். ஆனாலும் கூட இது எங்களுடைய வளர்ச்சியும் அதுல உள்ளடக்கி அனைவருடைய வளர்ச்சியும் சேர்ந்து போனாதான் இங்க வளரும். தொழில்ன்றது வந்துட்டு இப்போ ஒரு பெரிய நிறுவனம் வந்தா அதை சார்ந்து சிறிய நிறுவனங்கள் நிறைய வரும். அப்ப அதை ஒருங்கிணைக்கணும், பெரிய நிறுவனங்களை வர வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். அரசியலும் அரசியல்வாதிகளும் தொழிலதிபர்களும் எல்லாரும் கலந்துதான் இங்க வந்து நம்ம தொழிலை வளர்க்க முடியும். இதுக்கு அரசியல் சார்ந்து வரக்கூடாது. அரசியல் இல்லாம வந்துட்டு எந்த ஒரு திட்டங்களும் இங்க இல்லை. சரியான அரசாங்கம் அமைந்தால்தான் திட்டங்கள் வரும். அப்படியே வந்தாலும் இங்க சரியான அரசியல்வாதிகளும் திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அந்த திட்டங்களை செயல்படுத்தணும்னா அரசு அலுவலர்களும் சரியா இருக்கணும். அப்ப நமக்கு வேணும்னா நாம தான் கேட்கணும். இப்ப நாம தான் வந்து இறங்கி செயல்படுத்தணும். அப்ப நாம ஒத்துமையா செயல்படுறோம். அந்த வகையில வந்து இந்த சங்கம் வந்து தொடர்ந்து இப்ப வந்து பயணிச்சுட்டு இருக்கிறது உண்மையிலே ஒரு நல்ல மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியா தான் இருக்கு. தொடர்ந்து நிறைய இடையூறுகள் கொடுத்தாங்க. அரசு அலுவலகங்கள்ல போயிட்டு இந்த சங்கத்தை பத்தி எல்லாம் தவறா சொல்றது, இது போற நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. திரைமறைவில் நேரடியா இல்லாம கடைசியில் என்னையும் வந்து என்கிட்டையும் கூட பேசினாங்க கூப்பிட்டு, இந்த மாதிரி வந்து இந்த சங்கம் வந்து சரியா செயல்படாது, எங்களோட இணைஞ்சிக்காங்க அப்படியெல்லாம் பேசினாங்க. அது வந்து நம்மள சொல்றாங்க, நீங்க பேசுறது தவறு. கடந்த நிகழ்ச்சியில வந்து அன்பு வந்து கொஞ்சம் காரசாரமா பேசிட்டாரு. ஏன்னா அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இத்தனை காலம் வந்து இவ்வளவு தொழில் இருந்து இதை சரியா நம்ம செயல்படுத்தல, சரியா பயன்படுத்தல, இல்ல இத்தனை காலம் சங்கம் இருந்து அந்த சங்கம் நம்மள வந்துட்டு இப்ப சரியா அணுகல. ஏன்னா நாங்கெல்லாம் நிறைய கலெக்டரேட் போயிருக்கிறோம், நிறைய மீட்டிங் போயிருக்கிறோம். ஏதோ மூலையில உட்காந்து பேசிட்டு வந்துருவோம். நம்மளோட கருத்துக்கு அங்க மதிப்பே இருக்காது. அவங்களா பிக்ஸ் பண்ணிக்குவாங்க, இவங்க அப்படின்ட்டு அவங்களா பேசுவாங்க, அவங்களா முடிவு எடுப்பாங்க, தீர்மானம் போடுவாங்க, திட்டங்கள் வரும். ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு கூட தெரியாது. அல்ல யாரையும் குறை சொல்வதற்காக இதை நாம ஏற்படுத்தியது அல்ல, நம்மை வளர்த்து கொள்வதற்காக, ஒருங்கிணைப்பதற்காகத்தான். நம்மளுடைய முயற்சி வந்து வெற்றி அடைந்திருக்கிறது என்பதற்கான சான்று இது. அது போல தொடர்ச்சி நம்ம வந்துட்டு யாரையும் நாம் புண்படுத்துவதற்காகவோ யாரையும் வந்து குறை சொல்வதற்காகவோ இந்த சங்கம் ஏற்படுத்தப்பட்டதல்ல, குறிப்பிட்ட சமூகத்துக்காகவும் ஏற்படுத்தப்பட்டதல்ல. அனைத்து சமூகமும் ஒன்னா சேர்ந்து வளர்ந்தாங்க வளர முடியும். நிறைய திட்டங்கள் இருக்கு, அதெல்லாம் வந்து சார் பின்னாடி எடுத்து சொல்லுவாரு. நம்முடைய தருமபுரி மாவட்டத்துக்கு நிறைய திட்டங்கள், நிறைய மானியங்கள் வந்து திரும்பி போயிட்டு இருக்குது, பயன்படுத்த முடியல. அதிகாரிகளோட துணையோட அவங்க எளிமையா வந்து லோன் வாங்கிட்டு போயிடுறாங்க, அந்த இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி. ஆனா நாம போயிட்டு வந்துட்டு பட்டா இருக்கா, சிட்டா இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்ட்டு ஏகப்பட்ட சிக்கல்களை சந்திக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பக்கம் இப்படி, இன்னொரு பக்கம் வந்துட்டு தொழில் பாய்ச்சல்.
டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட். 90ல் ஆரம்பிச்ச கோட்டக் வந்து இன்னைக்கு காணாம போயிடுச்சு. அன்னைக்கெல்லாம் போட்டோகிராஃபி, டெலிஃபோன் பூத்து, டிடிபி சென்டரு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய தொழிலாவே இருந்தது. நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு வந்து 20 ஆண்டு காலத்துல அதெல்லாம் வலை குளிஞ்சு போயிடுச்சு எல்லா தொழிலும். இருக்க டெக்னாலஜி டெவலப் ஆயிட்டே இருக்குது. இப்போ ஏஐ எல்லாம் இன்னும் ஃபுல்லா டெவலப் ஆனா நிறைய டாக்டர்ஸுக்கு வேலை இருக்காது, லாயர்ஸுக்கு வேலை இருக்காது, நிறைய வேலைகள் வந்துட்டு டெக்னாலஜியை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருது. அப்ப அடுத்தடுத்து என்ன டெக்னாலஜி இருக்கு, நம்ம எதை நோக்கி அடுத்து போனோம்? ஃபுட் ப்ராசஸிங் வந்து டெக்னாலஜி வைஸ் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் அந்த அளவுக்கு உலகம் வந்துட்டு வளர்ந்து விரிஞ்சு போயிட்டு இருக்குது. ஆனா பின்தங்கிய மாவட்டம் தருமபுரி டெக்னாலஜியில பின்தங்கி, ஒத்தமையில பின்தங்கி, என்ன நடக்குதுன்னே தெரியாம எல்லாத்துலயும் பின்தங்கியே நிக்கிறோம். தமிழ்நாட்டு அளவுல நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கூட கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய விழிப்புணர்வு இங்க இல்ல, சென்னையில இருக்கிற விழிப்புணர்வு இங்க இல்ல, ஒசூர்ல இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஒசூர்ல இருக்கிற விழிப்புணர்வு இங்க இல்ல. அங்க தெரிஞ்சு எளிமையா தெரியும். இவ்வளவு நவீனமயமாக்க நீங்க போன்ல அடிச்சா எல்லாமே வந்துருது. ஆனா இன்னைக்கும் நிறைய மார்க்கெட் பிடிக்க முடியாம நிறைய பேர் தவிக்கிறாங்க. ஒரு டெக்னீஷியன் கிடைக்காம தவிக்கிறாங்க, ஒரு லேபர் கிடைக்காம தவிக்கிறாங்க. இவ்வளவு நவீன யுகத்துல தருமபுரி வந்து இன்னும் பின்தங்கி இருக்கு. அப்போ இதை நாம வந்து என்ன பண்ணணும்னா அடுத்த ஒரு எக்ஸ்போ கண்டக்ட் பண்றது, ஒரு ஃபேக்கல்டிஸ் வர வைக்கிறது, ஏற்கனவே தொழில நல்லா சாதிச்சவங்களை கூப்பிட்டு வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றது, இப்படியான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சோம்னா தான் இப்போ அவர் ஒரு துறையில எக்ஸ்பர்ட் ஆயிருக்காரு, இவர் ஒரு துறையில எக்ஸ்பர்ட், எல்லாருடைய அனுபவங்களும் பகிரும் போது அது ஒரு தனிப்பட்ட அனுபவம் வரும். இங்க இருக்கக்கூடிய இந்த அவையில இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தாலே அது ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கும். இவரு வந்த வழி பாதை அவருக்கு பயனுள்ளதா இருக்கும், அவர் வந்த வழி பாதை இவருக்கு பயனுள்ளதா இருக்கும். இங்க இருக்கிற அளவுல இன்னும் தமிழ்நாட்டு அளவுல இன்னும் பெரிய அளவுல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஃபேக்கல்டிஸ், நிறைய ஆடிட்டர்ஸ் இவங்களெல்லாம் வர வச்சு நம்ம வந்து செயல்படுத்தணும்னா இன்னும் சிறப்பா செயல்படுத்தலாம். ஆகவே இந்த சங்கம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய உறுப்பினர்களை சேர்த்து மிகப்பெரிய வலுவான ஒரு சங்கமாக, ஓஸ்டியா மாதிரி, கொடிசியா மாதிரி ஒரு பெரிய வலுவான சங்கமாக நாளைக்கு அரசாங்கம் ஒரு திட்டம் தீட்டுது, ஒரு பட்ஜெட் போடுது அப்படின்னா தருமபுரி டயாவையும் கூப்பிடலாம், அவங்க தெளிவா திட்டம் வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்து நிக்கணும். அப்படி சொல்லி வாய்ப்பு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அதெல்லாம் மார்னிங் டைம் இருந்தது இல்ல, எல்லாருமே நீங்க வந்து தொழில் மேல வந்து அவ்வளவு ஆர்வம் எடுத்து நம்ம ஆரம்பிச்சாங்க. நிறைய ஸ்டார்ட் அப்ஸுமே வந்து இருக்குது, இண்டஸ்ட்ரி பேஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ் மட்டும் இல்லாம ஐடி பேஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸுமே வருது. நாங்க நல்லா ஈஸியாக கூட தான் வந்து பாத்தீங்கன்னா நியூ டைட்டில் நிறைய பேர் டைட்டில் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அது வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி மட்டும் கிடையாது. நாளைக்கு ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய நார்மலான இண்டஸ்ட்ரீஸ்க்கே வந்து நிறைய ப்ரோக்ராமிங்ஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல போய் நம்ம பெரிய கம்பெனிஸ் வந்து சென்னையில் அப்ரோச் பண்ண முடியாது, கோயம்புத்தூர் அப்ரோச் பண்ண முடியாது. நியர்பை வந்து நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல் இருக்கிற ஐடி கம்பெனிஸ் இங்க ஐடி பார்ட்ல வந்து அவங்க வந்து ப்ரோக்ராமிங்ஸ் எப்படின்னா ஒரு பெஸ்ட் ஆட்டோமேஷன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, ஐஓடி ப்ரோக்ராமிங்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நிறைய வந்து வாய்ப்பு இருக்கு. ஐடி பார்ட்ங்கிறது அதுக்கெல்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனி ப்ரோக்ராமிங் பண்ணி வந்து நிறைய பேர் சில பேருக்கு தெரியாது, சரி இதனால நம்ம என்ன யூஸ் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஸோ அதை எல்லாரும் கொடுத்து எல்லாமே சப்போர்ட் பண்ணிக்கலாம். மாவட்டம் அதே மாதிரி தருமபுரி மாவட்டத்தில் நிறைய வேலை வாய்ப்புகளை இல்லாம வெளியூர் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வகையில் நாம தொழில் போடணும். அதே தொழில் மட்டும் நம்ம அவங்களுக்கான தொழில் போடாம நாம வந்து நமக்காக என்ன முடியுமோ அதை நாம பண்றது இல்லாம நிறைய பேர் கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் கொண்டு வந்து தெரிஞ்சுட்டு வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க முன்னாடி சொன்னதும் எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நச்சுரிங் செரெனிட்டி எஜுகேஷன் பாத்தீங்கன்னா அதுல வந்து கோஃபவுண்டர் டைரக்டர் நான். ஆக்சுவலா எல்எல்பி பேன் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அதுக்குமே நீங்க பேசுனதுக்கு பாத்தீங்கன்னா ஐடி இது வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தருமபுரியில நம்ம எதுவுமே பண்ண முடியல. அதுவுமே வந்து ஒசூருக்கு தான் போக வேண்டியதா இருக்கு, ஒண்ணு சேலம் போக வேண்டியதா இருக்கு, இல்ல நம்ம ஒசூர் போக வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த விஷயமும் பாத்தீங்கன்னா அது நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. இங்க வந்து நம்ம எதுவுமே வந்து நம்ம பண்ண விடாம தடுத்துட்டு இருக்காங்க எல்லாத்துமே. ஆமா, நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இது தருமபுரி கண்டிப்பா தேவை சார். அப்படிலாம் வந்து எங்களுக்கே வருது. தருமபுரி எதுக்கு ஐடி பார்க்கு இங்க எல்லாம் போய் சாப்பிட்டு மோஸ்ட்லி வந்து எஜுகேட்டட்ல வந்து பாத்தீங்கன்னா தருமபுரி தான் டாப்ல இருக்கு. ஆமா, கவர்மெண்ட் ஜாப் தருமபுரி மாவட்டத்தில் அதிகமா இருக்காங்க. நீங்க ஐடி இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து நிறைய பேர் நினைக்கிறதே வந்து சாஃப்ட்வேர் தான் அப்படிங்கிறது நினைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் நிறைய யூஸ் ஆகும். நிறைய பேர் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கணும் எல்லாத்துக்குமே தெரியும். இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் வந்து ஐடி ப்ரோக்ராமிங் இல்லாம எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது. பிஎல்சி ப்ரோக்ராமிங் சரி,
நார்மலா வந்து மினிமம் ஒரு சின்ன ஒரு டெய்லரிங் சார் வந்து டெக்ஸ்டைல வந்து யூஸ் பண்ணாலும் அவங்க எல்லாரும் மேண்டேட்டரி ஐஓடி வந்து போக சொல்லிடுறாங்க. அந்த இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஐடி வேணும். கண்டிப்பா சார். டெக்னிக்கல் இண்டஸ்ட்ரியில படிச்சுட்டு வந்தாதான் அதுக்குமே அவங்க டிசைனிங்ல வந்து இன்ஜினியர் தான் எடுக்கிறாங்க. அவங்களுமே வந்து இன்ஜினியரிங் ஒர்க் பண்ற சிஸ்டம் தானே எல்லாம். ஆர்கிடெக்ட் வந்து நீங்க நார்மலா வந்து பாத்தீங்கன்னா டிசைனர் வந்து நம்ம சொல்லலாம், ஃபேஷன் டிசைனர் வந்து நம்ம படிச்சுட்டு சொல்லலாம். அவங்க லைவா வந்து அவங்க சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அதோட ப்ரோக்ராமிங்ஸ் வந்து மிஷின்ல கொடுத்து அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா அடிக்கும். கண்டிப்பா வந்து அதெல்லாம் நாம ஐட்டம் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டெக்னாலஜி மட்டும் இல்லாம நான் டெக்னாலஜி மட்டும் இல்லாம டெக்னாலஜி சைடும் எல்லாருமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஒரு இண்டஸ்ட்ரி வந்து நம்ம ரன் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். நார்மலா ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம நார்மலா ஹார்ட்வேர் மட்டும் தான் நம்ம பண்றோம், அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணா மட்டும் போதாது. சாஃப்ட்வேர் பத்தி ஒரு சில விஷயம் தெரிஞ்சு செய்வாங்க. எல்லா இண்டஸ்ட்ரிகளுக்குமே பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேரும் தேவைப்படுது, ஹார்ட்வேரும் தேவைப்படுது. கண்டிப்பா இது இல்லைன்னா அது இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம நார்மலா நினைக்கலாம், ஒரு சின்னதா ஒரு கம்பெனி வச்சிருக்கோம், நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு இண்டஸ்ட்ரி, ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி ஏதோ சொல்றது ஒரு வுட் இண்டஸ்ட்ரி கூட வச்சுக்கலாம். வுட்ல வந்து நீங்க டிசைன் பண்றது வந்து கையில வந்து நம்ம என்கரேஜ் பண்ண முடியாது. அந்த டிசைனை வந்து இங்க நம்ம சிஸ்டம்ல கொடுத்து சிஸ்டம் பண்ண வச்சோம்னா ப்ரோக்ராமிங் பண்ணாதான் அதை ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து சாஃப்ட்வேர், இதெல்லாம் தான் வந்து ஒரு டெக்னாலஜி, இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மேலும் எல்லாமே வந்து நம்ம சாஃப்ட்வேர் வந்து சம்மந்தம் நம்ம ஹார்ட்வேர் நினைக்கூடாது. எவ்வளவு இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அத்தனையுமே சாஃப்ட்வேர் தான். அது புரியாது. இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு நீங்க போகும்போது அந்த டைம் ஆக புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. மேலும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தருமபுரி மாவட்டத்துல தொழில்துறை வந்து இங்க அந்த அளவுக்கு வந்து யாரும் பெருசா கான்சன்ட்ரேட் பண்ணல. இந்த கான்சன்ட்ரேட் அவனை வந்து திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படின்னா நாம ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் வந்து எல்லாருமே நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும். நம்மளோட பங்களிப்பு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நாம வந்து ஒரு தொழில் தான் பண்றோம்னு சொல்லி வெளியே தெரிய வைக்கணும். வெளியே தெரிய வைக்கிறதுக்கு ஒரே காரணம் நாம் எல்லாமே ஒன்னா சேர்ந்து இங்க உருவாக்குற பொருளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போ சந்தைப்படுத்துதல். கண்டிப்பா அந்த எக்ஸ்போ சந்தைப்படுத்துதல பாத்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலா இந்த மீட்டிங்ல வந்து நம்ம மெயினா வந்து சிக்கோட பத்தியும் எக்ஸ்போ பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் மெயினா வந்து நம்ம பண்ணோம். எக்ஸ்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துல நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அது எங்களோட எல்லா ஒத்துழைப்புகளும் உங்களுக்கு சார்ந்தவங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரீஸ், உங்களுக்கு சப்ளையர்ஸ், உங்களோட வெண்டர்ஸ் யாரு, நீங்க யாருக்கு சப்ளை பண்ணி அவங்களோட எல்லாமே வந்து ஒரு லைன் எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸுமே வந்து நம்ம இருக்கிறோம் நம்ம தெரிஞ்சாதான் மற்ற அமைச்சரவையும் சரி அந்த கவர்மெண்ட்டுமே சரி நம்ம சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு வந்து சிப்காட் அடுத்த 3 மாசத்துல சிப்காட் அறிவிப்பு வந்துடும். பெரிய லாஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்தா சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வர ஆரம்பிச்சிடும். அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து அந்த கேப் வந்து நாம தான் ஃபில் பண்ணணும். வெளியூர்காரங்களை விட்டோம் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. இங்க இருக்கிற நாம தான் இந்த இதெல்லாம் செக் பண்ணி நாம பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு வந்து முதல் கட்டமா வந்து எக்ஸ்போ கனெக்ட் பண்ணலாம். எங்களோட ஐடியா யாருக்கா எக்ஸ்போ கனெக்ட் பண்றது கனெக்ட் பண்றது ஐடியா தான் இருக்குதா யாருக்காவது? உங்களுக்கு சார் எக்ஸ்போ பண்ணலாம் சார். எல்லாருமே வந்து ஒத்துழைச்சாதான் சார் பண்ண முடியும். நம்ம ஒருத்தர் மட்டும் பண்ண முடியாது. இல்ல கண்டிப்பா மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம மாவட்டம் நம்ம ஆக்சுவலா மினி டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணி கூட நம்ம பண்ணி எக்ஸ்போல பண்ணலாம். அதுல இருந்து அது தகுந்த மாதிரி நம்ம வீடியோஸ்ல கூட பண்ணலாம். அதுக்கு நம்ம எக்ஸ்போ பண்றோம். எக்ஸ்போ வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பிளான் வச்சிருக்கேன்னா ஃபிலிம் டிஎம் ஆல்ரெடி வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்களுமே வந்து ஃபிலிம் டிஎம் பேசியிருக்காங்க. நிறைய கவர்மெண்ட் சப்சிடிஸ், ஸ்டார்ட் அப் ஃபண்டிங், நான் ப்ரொடக்டல் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க ஃபிலிம் டிஎம்ல பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்டார்ட் அப் டீம்லயே வந்து 30 லட்சம் வரைக்கும் நான் ப்ரொடக்டல் ஃபண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னங்கிறதே தெரியாது. ஸோ இதை பத்தி வந்து எக்ஸ்போல வந்து நம்ம அமைச்சரை வந்து வர வச்சு பேசி ஒரு பெரிய லெவலில் ஒரு எக்ஸ்போ கண்டக்ட் பண்ணிட்டு சேம் அதே வந்து நம்ம எக்ஸ்போ மட்டும் இல்லாம சிறந்த முறையில் தொழில் ஊக்குவிக்கும், அதாவது தொழில்நுட்ப ஊக்குவிக்கும் விதமா வந்து அவங்களுக்கு அவார்ட் கொடுத்தாங்க, அப்ரிசியேட் பண்ணி அவங்க பேரை வந்து ஊக்குவிச்சு அடுத்து அவங்கள வந்து நிறைய வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்னும் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் மேலும் வர மாதிரி வந்து பண்ணணும். அதுக்கு வந்து எல்லாருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கண்டிப்பா சிறப்பு வாய்ந்த நிகழ்வில் பங்கேற்று சான்றிதழ் பெற்றும் மற்றும் வந்து புதிதாக வந்து பதிவு செய்ய காத்திருக்கும் அந்த தொழில் அதிபர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மேலும் உங்களுடைய தொழில் மென்மேலும் பல மடங்கு வளர்ந்து வெற்றி அடைய உங்களுடைய ஒற்றுமையை நிலைநாட்டி ஒருவருக்கொருவர் ஷேரிங் வர ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அனைத்து வேலைகளையும் வந்து ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த அருமையான நிகழ்வை ஏற்படுத்தி தந்த வினோத்துக்கு தொடர்ச்சியாக ஒத்துழைப்பு கொடுத்து இந்த அசோசியேட்
இன்னைக்கு 50, நாளை 100, அடுத்தது 200 என்று 1000 வரை நம்ம தருமபுரி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பெடரேஷனை உருவாக்கி வினோத் சொன்னது மாதிரி தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க வளர்ச்சி அடையணும். இப்ப வேற மாவட்டத்தில் இருக்கிறவங்க வேற மாநிலத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த தொழில் ஆரம்பிச்சு மறுபடியும் மருந்து நம்மளுடைய வளர்ச்சியை அவங்க வச்சுட்டு போயிடக்கூடாது. அதனால நம்ம பசங்க நிறைய பேர் வந்து பாருங்கல படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வந்து வேலை கொடுக்கறதுக்கு அருமையான சந்தர்ப்பத்தை உருவாக்கி இருக்கிறீங்க. உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு பஞ்சாயத்து தலைவர், நான் வந்து இன்னொரு கவுன்சிலர் இந்த தோட்டேன், ஒன்றிய செயலாளர் இந்த தோட்டேன், நாங்கள் அரசியல் பட்டியல அப்படி போயிட்டு இருக்கோம். இப்ப என் நண்பா கிளாஸ் பண்றதுல நாங்க எல்லாம் படிச்சோம். நான் ஒரு துறை, அவன் ஒரு துறை. இப்ப பெட்டு வந்து இந்த அளவுக்கு ரெகுலரா கலெக்டர் ஆஃபீஸ் போவோம். அதிகமான பஞ்சாயத்து ஊர் 251 பஞ்சாயத்து தருமபுரி மாவட்டத்துல அதிகமா போயிட்டு வாதம் பண்ணி விவாதம் பண்ணி சட்டம் போட்டு வந்து வாங்கிட்டு போயிட்டு ஊர் டெவலப் பண்றதுக்காக எங்களோட ஊருக்கு சின்ன ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு கிராமமாக தான் இருந்தது. அந்த கிராமத்தை வந்து வழிநடத்தி நம்ம வந்து டெவலப் பண்ண எண்ணத்தோட நான் நல்லா பாடுபட்டிருந்தேன். அந்த காலகட்டத்தில் 8 இயர்ஸ் பிரேக் அடிச்சு பண்ணி அதுக்கு வந்து 1 வருஷம் கழிச்சுதான் அந்த இடத்துல நான் சந்திச்சேன். அப்ப எங்க ஆரம்பிக்கிறான்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து ரொம்ப அமைச்சரை பார்க்க வந்தேன். அப்படி என்ன விஷயம் வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நான் வந்து சிப்காட்ல வந்து நான் ஒரு பெரிய தொழில் தொடர போறேன். நான் சிப்காட் மேனேஜரு கலெக்டர் கூட வந்தான். அந்த மதம் போயிட்டு வந்தேன் அமைச்சர்கிட்ட அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு. அப்புறமா இவங்க பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய நெகிழ்ச்சியா இருந்தது. இவ்வளவு ஒரு 8 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய தொழிலதிபராகவும் ஒரு மிகப்பெரிய வந்து அந்த தொழில் சார்ந்த விஷயத்துல நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய கம்யூனிகேஷன் உருவாக்கி ஒரு மாவட்ட ஆட்சியர் வாக்காளர் போல சொல்லி போயிட்டு வந்து எவ்வளவு பெரிய பெருமை. அவங்க சாப்பாடு போனா நன்றி வணக்கம் நல்லது எடுத்து மனோர் படிச்சுட்டு கோயில் பிரிச்சு காட்டிட்டு இது போய் சம்பந்தப்பட்ட அதிகாரி பாருன்னு சொன்னாங்க. ஆனா வாக்காளர் போல சொல்லி போயிட்டு வந்து இந்த துறை அமைச்சருக்கு அறிமுகப்படுத்தி அதுக்கு மேல வந்து இந்த தருமபுரி மாவட்டத்தினுடைய அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பு அமைச்சர் அறிமுகப்படுத்தி நம்ம பையன் வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சின்ன பையன் சொல்லிப்பா இருக்கான் வேகமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அறிமுகப்படுத்தி பேசி அந்த சிப்பர் மேனேஜர் டிரான்ஸ்பர் ஆயிட்டாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்களுக்கு நல்லா பழகினாரு. நான் போய் கேட்பேன், எனக்கு தெரியாது விஷயம் தெரியாது. அவர்கிட்ட போய் பேசுவாங்க வாங்கினாங்க நல்லா பேசுவாங்க. இதுல தொழில் பழக்கம் ஐடியா கொடுங்க அப்படின்னு பார்த்து கொண்டு வருவாங்க. அது வந்து கண்டுபிடிச்சாங்க நான் வெயிட் பண்ணி வரும்னு சொல்லுவாங்க. அதை கண்டுபிடிக்க முடியல. அவருக்கு நல்ல நட்பு இருந்தது, அவரை பயன்படுத்திக்க முடியல. இப்ப வந்து வினோதத்துக்கு சொன்ன மாதிரி அவர் சொன்ன நம்ம சொன்ன பாலம், அந்த பாலத்தின் மூலமா வந்து சில விஷயத்தை நம்ம சாதிச்சுக்கலாம். நம்ம ஊர்ல இப்ப ஒவ்வொரு பிளாட்ல இருந்தா நம்ம தருமபுரி மாவட்டம் 10 பிளாட் இருக்குது. காய்கறி இருக்கீங்க, பாலமருந்து இருக்கீங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு 10 தொழில் சார்ந்த 15 தொழில் சார்ந்த தொழில்நுட்பங்களை இங்க வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி இதை வந்து மிகப்பெரிய ஆலமரம் மாதிரி இத வளர்ச்சி வரும். அதே மாதிரி இதுல முழுக்க 90% வரும் காலகட்டத்தில் நம்ம தருமபுரி மாவட்டம் ஒசூர் மாதிரி வளர செய்த முழுக்க நம்ம மாவட்டத்தை சேர்ந்த நம்ம பசங்க வளர்ச்சி அடைகிறதுக்கு முழுக்க காரணங்களுக்காக நீங்கள் அனைவரும் கொண்டு போய் எத்தனை மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா அழைப்பு ஏற்படுத்தி தருமாறு உங்களை வீட்டுக்கு விரும்பி கேட்டுக்கொண்டு கேட்கணும். சார்பா உங்களுக்கு அசன பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நம்ம அண்ணன் கலையண்ணன் டிஎம்கே சார்பாக வந்திருக்காரு இன்னைக்கு. அவருக்கு நம்மளுடைய சிறப்புகளாக நம்ம கூப்பிடுறோம். அவருக்கும் நம்முடைய வணக்கத்தை தெரிவிக்கிறோம். நம்ம எதுக்காக சொல்றோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தாதான் செயல்படுத்த முடியும். சின்ன வருத்தம் இருக்கு, நான் கொஞ்சம் வெளிப்படையா பேச முடியாதுதான். இன்னைக்கே பாத்தீங்க அப்படின்னா கார்பன் ரிலேட்டிவா எவ்வளவோ வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம அசோசியேஷன் தலைவர் வினோத் அவர்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாரு. நான் இப்ப போன மீட்டிங்க்கு அப்புறம் ஆர்ஜேடியை பார்த்தாரு. நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா சில விஷயங்களை வந்து உருவாக்கணும்னு நினைச்சாரு. இன்னைக்கு அதே கார்பன் ரிலேட்டிவா இருக்கக்கூடிய இந்த அசோசியேஷன் இருக்கக்கூடிய மெம்பரே 2-3 பேர் வராங்க. அதாவது ஒரு மீட்டிங் நாம வந்து கொடுக்குறோம், இந்த வாய்ப்பை வந்து அவர் உருவாக்கியிருக்காரு. அதாவது அப்படிப்பட்ட இடத்துல ஒரு டைமிங் 2வது வந்து பார்த்தோம்னா நம்ம வரக்கூடிய ஆட்கள் இன்னைக்கே பாத்தீங்க அப்படின்னா நம்ம அசோசியேஷன்ல ஒரு 5-6 பேர் வரல. இது ரொம்ப வருத்தக்கூடிய விஷயம்.
அதாவது மாசத்துக்கு ஒரே ஒரு மீட்டிங் மட்டும் தான் அவர் நடத்துறாரு. மீட்டிங் எதுக்காக நடத்துறாரு? ஓன் எக்ஸ்பென்ஸோட எது பண்றாரு அப்படின்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும், தொழில் முனைவோரா இருக்கக்கூடிய பீப்புள்ஸுக்கு அதிகப்படியான நிறைய வாய்ப்புகள் இருக்கணும். கஷ்ட நஷ்டங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தோம்னா ஒரு வாய்ப்பை கொடுக்கும்போது நாம அந்த வாய்ப்பை வந்து கரெக்டா பயன்படுத்திக்கிறது. இன்னைக்கு காலையில் ஒருத்தர் வந்து சொல்றாங்க சார் ஜஸ்ட் இன்னைக்கு அப்படின்னா இது வந்து ஏதோ ஸ்கூல்ல வந்து பார்த்தோம்னா அடுத்த நாள் வந்து ஏதோ ஹோம்ஒர்க் எழுதல அப்படின்னா நம்ம சொல்ற ரீசனா இருக்கு. இதெல்லாம் வந்து எனக்கு ஏற்றுக்கக்கூடியதா இல்லை. அப்படிப்பட்ட நபர்களை வந்து பார்த்தோம்னா நாம வந்து